ஆ, அனைவருக்கும் வணக்கம். கொக்கக்கு கூங்கும் பருவத்து மற்றதன் புத்தக்க சிறுத்த எழுத்து. ஓகேவா? அதாவது வாய்ப்பற்ற காலத்து கொக்கு எப்படி வந்து அமைதியாக காத்துட்டு இருக்குமோ, அதுபோல நாமளும் அமைதியா காத்துட்டு இருக்கணும். அதாவது வாய்ப்பு கிடைச்ச காலத்துல கொக்கு எப்படி விரைந்து செயல்படுமோ, அதுபோல நாமளும் நம்மளுக்கான காலம் வரும்போது விரைந்து செயல்படணும். ஓகேங்களா? இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. எல்லாரும் வந்து எழுதிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வடிவேல் ஒரு படத்துல காட்சி பார்த்துட்டு பேய் அடிச்சு போய் உட்கார்ந்திருப்பாரு. அப்ப பேய் ஓட்டுறவர் வந்து என்ன சொல்றாரு, எதடா பார்த்தங்கிற அளவுக்கு நம்மளும் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வந்துட்டு, நான் மந்திரி சுட்டு கோழியாட்டம் பேய் அடிச்ச மாரி உட்காந்துட்டுருக்கிறேங்க. இது பல நாட்களா, பல வருடங்களா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோங்க. இது நாள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமான கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம எப்படியாவது தோற்கடிக்கணும். அவங்களுக்கு கேட்கவே முடியாத அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு படி மேல போயி, "ஏன் நீங்கலாம் வந்து புக்ல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்றீங்களா? இரு உங்களுக்கு வந்து நான் வந்து செய்வினை வைக்கிறேங்கிற பேர்ல, கொல்லிமலையிலயோ, வெள்ளியங்கிரி மலையில எந்த ஊர்ல போய் மைய எடுத்து வந்து செய்வினை வச்சாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செய்வினைய வச்சு நம்மள குளோஸே பண்ணிட்டாங்க. இப்ப அந்த செய்வினை எடுக்கிறதுக்குள்ள ஒரு குரூப் 2 கால்குலேட் பண்ணி அதையும் நம்மள முடிச்சு விட்டாங்க. ஓகேங்களா? இனி வரும் காலங்கள்ல நம்ம எப்படி படிக்க போறோங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு சில பேர் ஓலைச்சுவடிக்கு போலாமா, இல்ல சங்க காலத்துக்கு போலாமா, இல்ல மெசபடோமிய நாகரிகத்துக்கு போலாமாங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. அந்த காலத்துக்கு போய் படிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி நம்மள வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. ஓகே, அப்படி என்னதான் செய்வினை வச்சாங்க அப்படிங்கிறதுல ஒரு கொஸ்டின் தான் பார்த்திடலாம். செய்வினை, செய்பாட்டு வினை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து டைரக்ட்டா கேட்காம இன்டைரக்ட்டா கேட்டு வச்சிருக்காங்க. அது எப்படிதான் கேட்டாங்க? அது போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டைரக்ட்டா போறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா நம்ம ஒரு கான்செப்ட் ரீதியா கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க ஒரு கான்செப்டா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே மறக்கவே மறக்காது. அது தெளிவான இருக்கும். அது எப்படிதான் கேட்டுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, கவிதா உரையை படித்தாள் அப்படிங்கிறதுல வந்து இந்த வெளிய பார்த்தாவே எல்லாரும் சொல்லிடுவாங்க செய்வினைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எப்படி அதான் பாருங்க. கவிதா வந்து நான் எழுவாய் அப்படின்னு எழுவாய் எப்பயுமே வந்து ஒரு பெயர் சொல்லா இருக்கும். அதே மாதிரி செய்படு பொருளும், அதாவது எழுவாய் ஒரு வினையை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்படு பொருள்னு சொல்லுவாங்க. அப்ப செய்படு பொருளும் வந்து ஒரு பெயர் சொல்லா இருக்கும். ஓகேங்களா? செய்படு பொருள். அதே வந்து இந்த பயனிலை வந்து எப்படி இருக்கும்னா வினைமுற்றா இருக்கும். ஓகேங்களா? பயனிலை எப்படி இருக்கும்? வினைமுற்று. ஏன்னா நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். படித்தால் அப்படிங்கிறது ஒரு வினை முடிஞ்சிருச்சு. அப்ப வினைமுற்றா இருக்குது. ஓகேங்களா? இப்ப எழுவாய், செய்படு பொருள், பயனிலை இந்த மூணும் ஒரு தொடர்ல இருந்தாவே அந்த தொடர் வந்து ஒரு தெளிவான தொடரா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி இந்த எழுவாய் ஒரு பெயர்ச்சொல்லா இருக்கும். செய்படு பொருளும் பெயர்ச்சொல்லா இருக்கும். பயனிலை வினைமுற்றா இருக்கும். இது மூணும் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணுமாங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. இது எப்படினாலும் மாறி மாறி கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி செயல்படு பொருள் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எழுவாயும் பயனிலை இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுல அதுல எழுவாயும் பயனிலை மட்டும் தான் இருக்கும். அது ஒரு செய்வினை தொடர்ன்னு சொல்லலாம். ஆனா இது 2 இல்லாம ஒரு தொடர் வந்து ஒரு முழுமையான தொடரா இருக்காது. ஆனா இது 3 இருந்தா ஒரு முழுமையான தொடரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கான கொஸ்டின்ஸ்க்குள்ள போயிடலாம் நம்ம. நம்ம அதிகமா போ வேணாம். சரி வாங்க போலாம். இப்ப கவிதா உரையை படித்தால், இது வந்து கவிதாங்கிறது எழுவாய் எடுத்துட்டா, உரையை வந்து செய்படு பொருள் எடுத்துட்டா, படித்தால்ங்கிறது பயனிலை எடுத்துக்கிட்டார். இப்ப கொஸ்டின்ல நம்ம வந்து இன்டைரக்டா கேட்டது எப்படின்னா, எழுவாய் நான் வேற்றுமை ரீதியா போறேன் கொஸ்டின் அடிப்படையில. எழுவாய்க்கு வந்து வேற்றுமையில 8 வேற்றுமையில முதல் வேற்றுமைக்கு ஒரு பேர் இருக்குது. வேறு பெயர்ன்னு கேட்டா அதுக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் வேற்றுமைக்கு உருவு இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி செய்படு பொருளுக்கு இன்னொரு பெயர் வந்து வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெயர் சொல்லை செய்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை, அதாவது செய்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் வந்து செய்படு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க. இப்ப அவங்க கொஸ்டின் கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது வந்து முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது வந்து மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் நிகழ்வு எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு நம்ம மாத்தலாம். இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது வந்து முதல் வேற்றுமையை மாத்தணும். முதல் வேற்றுமைக்கு நம்மளுக்கு உறுப்பு இல்லைன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப உறுப்பு இல்லாம தூக்கணும். இப்ப இதுல என்ன இருக்குது? இரண்டாம் வேற்றுமையில வந்து இந்த செய்வினையில இந்த செய்படு பொருள்ல என்ன வேற்றுமை உறுப்பு இருக்குது? ஐங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்குது. இப்ப இந்த ஐயை தூக்கினா நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்படு பொருள் நான் ஃபர்ஸ்ட்ல எழுதிடுறேன். செய்படு பொருள் செய்படு பொருளை எழுதிடுறேன். இப்ப இதுல ஐயை தூக்குறீங்க அப்படின்னா நமக்கு உரை அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது என்னது? எதுவாய்ன்னு சொல்லலாம், அல்லது முதல் வேற்றுமைன்னு சொல்லலாம். அப்ப நான் இரண்டாம் வேற்றுமையை என்னவா மாத்திருக்கிறேன் அப்படின்னா உரையா மாத்தி, அதாவது முதல் வேற்றுமையா மாத்திக்கிறேன்.
அடுத்து எழுவாய அதாவது முதல் வேற்றுமைய நான் மூன்றாம் வேற்றுமையா மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன்னா மூன்றாம் வேற்றுமையினுடைய உறுப்பு என்னன்னு கேட்டா ஆள். ஓகேங்களா? அதை நான் வந்து இந்த எழுவாய அல்லது முதல் வேற்றுமையை நான் மூன்றாம் வேற்றுமையா மாத்தும் போது இப்ப எழுவாயை நான் வந்து செகண்ட்ல போட போறேன். இப்ப எழுதும் போது பாருங்க கவிதாவால். இப்ப கவிதாங்கிறது வந்து மூன்றாம் வேற்றுமையினுடைய உறுப்பு எதுன்னு கேட்டா ஆள். இப்ப கவிதாவால் நான் மாத்திட்டேன். ஓகேங்களா? இப்ப கவிதா உரை கவிதாவால் நான் எழுதிட்டேன். இப்ப வந்து இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையா மாறிடுச்சு. அடுத்து பயனிலையை நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னா பயனிலையை வந்து படிக்கப்பட்டது அப்படின்னு மாத்த போறேன். படிக்கப்பட்டது படிக்கப்பட்டது. இப்ப இது எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்க. அதாவது மூன்றாம் வேற்று இது வந்து முதல் வேற்றுமையா மாறி இருக்குது. இது மூன்றாம் வேற்றுமையா இருக்குது. இது வந்து படுபட்டது பெறுபட்டதா மாறி இருக்குது. அப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செய்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயபாட்டு வினை. அப்ப ஒரு இரண்டாம் வேற்றுமைய முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையை மூன்றாம் வேற்றுமையா மாறும்போது செய்படு பொருள் முன்னாடி வந்துடும், எழுவாய் செகண்ட் வந்துடும், பயனிலை அப்படியே வந்து நிற்கும். அப்ப இந்த இடத்துல செய்படு பொருள் தான் முதன்மைப்படுத்துற மாதிரி வருது. அப்ப செய்படு பொருளை முதன்மைப்படுத்துற வினை என்ன வினை? செயபாட்டு வினை. அப்ப இந்த நிகழ்வு என்ன மாதிரி நடந்திருக்குது அப்படின்னா செய்வினையை செய்பாட்டு வினையா மாத்திருக்கிறாங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையை மாறும்போது நம்மளுக்கு செய்வினையில இருந்து செய்பாட்டு வினையா மாறி இருக்குது. ஓகேங்களா? இததான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டது. இதை நாம வந்து ஷார்ட்டா சொல்லி இருக்கிறோங்க. புரிஞ்சுக்க பாத்துக்கோங்க.